தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 42 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கறியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10ல் ஒரு பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! தொழுகைக் கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே. ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்சட்ட அறிஞர்கள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு! ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 28ஆம் வாரம் அக்டோபர் 15ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? தப்பு செய்யறவங்க, வெளிவேடக்காரரா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேடுன்னு சொல்றாரு. ஐயோ உங்களுக்கு கேடு! நீ வெளியில மட்டும் நல்லவனா நடிக்கிறல்ல, உனக்கு கேடுதான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? நீ நீ மட்டும் உள்ளுக்குள்ள பல கெட்ட விஷயங்கள், பல கெட்ட திட்டங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியில நல்லவமா நடிக்கிறல்ல, அதுவும் கடவுளுக்கு பிடிச்சவன் மாதிரி, அதுவும் ஒரு ஏசப்பாக்கு பிடிச்ச பையன் மாதிரி வெளியில நீ காட்டிக்கிட்டு, ஆனா உள்ளுக்குள்ள சாத்தானுடைய ஒட்டுமொத்த செயல்களும் செஞ்சுட்டு இருக்கல்ல, ஐயோ உனக்கு கேடு அப்படின்றாரு. ஓகேங்களா? நீ பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கலாம். நான் நல்ல வேளை யார்கிட்டயும் இதை மறைச்சிட்டேன் நான் அப்படின்னு நினைக்கலாம். ஏதோ கடவுள்ட்ட இருந்தே மறைச்ச மாதிரி நினைக்கலாம். ஆனா ஐயோ உனக்கு கேடு. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து ஏசப்பா என்ன சொல்றாரு? ஒரு ஒழுங்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுங்க, தப்பு செய்யறத விடுங்க, தீமையிலிருந்து விலகிருங்க அப்படின்றார் ஏசப்பா. ஓகேங்களா? பட் நாம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் ஏசப்பாவை பின்பற்றுறோம். அப்படிப்பட்ட நாமளே தப்பு பண்ணும்போது அது மிகப்பெரிய கேடாயிடும். ஓகேங்களா? ஐயோ கேடு. ஓகேங்களா? அதனால நாம் எல்லாரும் தீமையிலிருந்து வெளிவந்து ஏசப்பாவை பின்பற்றி அவர் சொன்ன வழியில வாழ்ந்து முடிப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ். இயேசுவின் நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.